பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், லூக்கா 22ஆம் அதிகாரம் 31, 32 நாம் வாசிப்போம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டான். 32ஆம் வசனம், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், பிசாசு என்ன பண்ண போறான்? உன்னை புடைக்க போறான். ஆனா புடைக்கப்படும் பொழுது நான் உனக்காக என்ன செய்து கொண்டிருப்பேன்? ஆண்டவர் சொல்றாரு, நான் வேண்டிக் கொண்டிருப்பேன். என்னன்னு வேண்டிக் கொண்டிருப்பேன்? உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி. அப்போ சில விசுவாச பாதையிலே நமக்கு சில ஆட்டங்கள், அசைவுகள், தொந்தரவுகள், கஷ்டங்கள் வரும்பொழுது நம்ம நினைச்சுக்கிறோம் ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரோ, கைவிட்டுட்டாரோ. இல்லையா, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக வேண்டிக் கொண்டிருப்பேன், உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு. பின்னகு என்ன சொல்றாரு? நீ குணப்பட்ட பின்பு அந்த வேதனைகள், அந்த கஷ்டங்கள், அந்த அவமானங்கள், அந்த தொல்லைகள், அந்த நிந்தனைகள், இவைகளில் இருந்து நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்தும்படி கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன் கேளுங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதலின் நிமித்தம். அந்த ஒரு வரியை ஒண்டி புரிஞ்சுக்கங்க. யாருடைய மீறுதல்? நம்முடைய மீறுதல் நிமித்தம் நம்ம காயப்படல, அவர் காயப்படுறார். நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்படுகிறார். நமக்கு வர வேண்டிய காயங்கள், அப்படிதானே? நம்முடைய மீறுதல் நிமித்தம் நமக்கு வர வேண்டிய காயங்களை யார் ஏற்றுக்கொள்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய அக்கிரமங்களுக்கு நமக்கு வர வேண்டிய நொறுக்கப்படுகிற அனுபவங்களை கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார். எதற்காக ஏற்றுக்கொண்டார் என்று பிறகு தெரிகிறது. அது நிமித்தமாய் அவர் மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் சமாதானம் கிடைக்கும்படி, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகும்படி தேவன் அந்த வேதனைகளை சகித்துக் கொண்டார். நீங்கள் இன்றைக்கு செல்லுகிற இந்த அவமான பாதை, இந்த வேதனையின் பாதை, இந்த கடினமான பாதை, இந்த கஷ்டத்தின் பாதை நீங்கள் செய்த தவறோ குற்றத்தினால் அல்ல. கர்த்தர் அவைகளை உங்களுக்கு உணர்த்தி உங்கள் மூலமாய் பேதுருக்கு சொன்னபடி நீ குணமடைந்த பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்தும்படி. சில வேளையில இன்றைக்கு நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற அவமானங்கள், தலைகுனிவுகள், நன்மை செய்து தீமை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதுக்கு நான் பாத்திரமே இல்லையே, ஏன் என்ன அவமானப்படுத்துறாங்க சில நினைச்சிட்டு இருக்கீங்களே. Let me tell you as a servant of God, it's not about you, it's not about you at all. கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெருந்திரள் கூட்டத்தை, அநேக சகோதர சகோதரிகளை கர்த்தர் ஸ்திரப்படுத்தும்படி உன்னை இன்றைக்கு பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட உன்னை கர்த்தர் பயன்படுத்துவதற்காக தான் சில தனிமையின் பாதையிலே உன்னை நடக்க வைத்திருக்கிறார் என்றால் நான் சொல்வது உனக்கு புரியும். Some of the paths you are walking today all alone is not because of anything to do with you. It's all about something to do with the future and the people that you are going to be a blessing to. சிலருக்கு நீங்கள் பாதையாய் மாற வேண்டும் என்பதற்காக சில பாதை இல்லாத இடங்களில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். நீங்கள் செல்லுகிற இந்த கடினமான பயணம் மற்றவர்களுக்கு சிறப்பான பாதையை அமைத்து கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை பயணம் செய்து கொண்டிருக்கிறார். It's not about you, it's about the future that God has for you. நீங்கள் இன்றைக்கு கடந்து போய் கொண்டிருக்கிற வேதனைகள் மற்றவர்களை ஆறுதல் படுத்தும்படி. உங்க சுத்தி இருக்கிற எத்தனை பேர் உடைந்த உள்ளத்தோடு இருக்கிறார், உடைந்த திருமண வாழ்க்கையோடு இருக்கிறார், பெற்றெடுத்த பிள்ளைகளை கோர்ட் ஆர்டர் வாங்கி வாரத்துல ஒரு முறை தான் பார்க்கணும், இவ்வளவு நேரம் தான் பார்க்கணும், இங்க தான் பார்க்கணும் அப்படின்னு கோர்ட் ஆர்டரோட பார்த்து கொண்டிருக்கிற எத்தனை பெற்றோர்களை நீங்கள் அறிவீர்கள். எத்தனை குடும்பத்துல உண்மையான கணவனுக்கு உண்மையான அன்பை கொடுக்காத மனைவிகள், உண்மையான மனைவிக்கு உண்மையான அன்பை கொடுக்காத கணவன்மார், எத்தனை குடும்பத்துல பிள்ளைகளை என்னென்னமோ செய்து படிக்க வைத்தார்கள், எதையோ கொடுத்து அழகு பார்த்தார்கள், ஆனால் கடைசியிலே அவர்கள் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிருக்கிறார். addicted to drugs, addicted to something that they can't even talk about. எத்தனை பேருக்கு அவர்கள் பணம் கொடுத்து வாங்க திராணி இருந்தும் சில செல்வங்கள் கிடைக்காமல் இருக்கிறது. இதெல்லாம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க பிரதர், இதெல்லாம் உங்களை சுத்தி இருக்கிற உலகம். இவங்களுக்கெல்லாம் ஆறுதல் யார் தெரியுமாயா? கர்த்தர் உங்களை தான் பயன்படுத்துகிறார். அப்ப நீங்க ஆறுதல் சொல்லணும்னு சொன்னா அதை குறித்து கொஞ்சமாகிலும் அனுபவம் உங்களுக்கு வேண்டும் அல்லவா? அதனாலதான் சில அனுபவங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார் உங்கள் வாழ்க்கையில. சில காரியங்களை கர்த்தர் அனுமதிப்பதற்கு காரணமே நீங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருப்பதற்காகவே. கர்த்தர் சில காரியங்களை, இன்னும் சொல்ல போனால் சில காயங்களையே அனுமதிக்கிறார். சில காயங்களை நாம் படாமல் இருந்தால் அந்த காயத்தின் வேதனை, வீரியம் புரியாது. எப்படி ஆறுதல் சொல்ல முடியும்? இந்த காயங்களை சில வேளையில கர்த்தரே அனுமதிக்கிறார். அப்பொழுதுதான் நாம் மற்றவர்களுக்கு காயம் கட்டுகிறவர்களாக இருப்போம் என்று சொல்லி. சில காயங்கள் கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார் என்று அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அதை விட மிக முக்கியம், அந்த காயங்களிலே நாம் வாழ்ந்து விட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமே. நீ காயப்பட்டது வேண்டுமானால் திட்டத்தின் ஒரு பகுதியா இருக்கலாம், ஆனால் திட்டத்தின் நிறைவு உன் காயங்கள் ஆறப்பட வேண்டும். நீ மற்றவர்களுக்கு காயங்களை ஆற்றுகிறவனாய் இருக்க வேண்டும்.